அவ்வளவு விஷயம் கிடைச்சிருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை முடியல அப்படின்ற ஒரு வார்த்தையை கம்பல்சரி சாவறதுக்கு முன்னாடி எல்லாரும் உச்சரிப்பாங்களாம். போய் பாருங்க, வயசானவங்களை போய் பாருங்க, அம்மாவுக்கு முடியலன்றான், பாதி பேர் அப்பாவுக்கு முடியலன்றான், மனைவிக்கு முடியல, கணவனுக்கு முடியல, பிள்ளைங்களுக்கு முடியல. இந்த மாதிரி நோய்வாய் நிறைய பேர் நோயில படுத்துட்டு முடியலன்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஆனா சித்தர்களை வணங்கலைன்னா முடியாத கூட முடிச்சு வைப்பாங்க, பக்குவத்தை கொண்டு வந்துடுவாங்க. அதனால சித்தர்கள் ஞானிகள், மகான்கள். நான் பொய் சொன்னோன்னு நினைச்சா என்கிட்ட பணம் டெய்லி கொட்டும். பொய் சொல்லாதரான்ட்டார் ஐயா. யாருக்கிட்ட பொய் சொல்லி எதையும் கொடுக்காது. நீ மகான் கிடையாது, மனுஷன். பற்றில்லாம இரு. நீ மற்றவங்கள பொய் சொல்லி வாங்குற காசு ஃபுல்லா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல நீ 1000 ரூபாய் வாங்கினல்ல, அவன் 1,00,000 தீட்டி விடுவான் அப்படின்னு சித்தர்களே கனவுல பேசுறாங்க. நம்ப முடியுதா? உணர வைக்கக்கூடியவர்கள், உணர வைத்து நம்மை திருத்துபவர்கள், வழி நடத்துபவர்கள் சித்தர்கள். ஐயா கிட்ட வந்திருக்கோம். சித்தர் கோயில் ஒரு 3 விபூதி பட்டா அஷ்டின்னு வச்சீங்களா, நீங்க எதை மேலேயோ பற்று இருக்காரு. எதிரிலே ஐஸ்வர்யா ராயே நின்னாலும் சீப்போ நாயே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துருக்கு. ஐயா கும்பலாம் ஆளு.